ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். மீகா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் 8ஆம் வசனம். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆங்கில மொழியாக்கமானது இவ்விதமாய் கூறுகிறது: உன் தேவனோடு கூட மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனோடு கூட மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கூறுகிறது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு நடப்பதற்கு நம்முடைய வாழ்விலே மனத்தாழ்மை அவசியமாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவனோடு நடப்பதற்கு நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவனோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். ஆண்டவருடைய மனதிற்கேற்றவர்களாய் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தேவனோடு நாம் நடக்க வேண்டும் என்றால் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்று வருகிறோம். தேவனோடு மனத்தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவரோடு சஞ்சரித்து, அதாவது நடந்து கொண்டிருந்த ஏனோக்கை போல நாம் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் நமக்கு மனத்தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்கள் போல் நம்மை காண்பித்துக் கொள்வதை அல்ல, நம்முடைய உள்ளத்தில் மனதில் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பதையே மனத்தாழ்மை என்ற வார்த்தை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக அங்கே சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவினுடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவருடைய மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே அவர் கூறுகிறார்: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தன்னை முழுமையுமாய் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பிதாவை எப்படி யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தங்களுடைய பாவ பாரங்களை உணர்ந்து தேவனிடத்திலே வருபவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்க விருப்பமாய் இருக்கிறவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுப்பதை தாழ்மையோடும் பணிவோடும் கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தேவ ஜனங்களால் மட்டுமே ஒரே மெய்யான தேவனுடைய ஞானத்திற்கு வர முடியும். அவர் என்ன வாக்கு பண்ணுகிறார் என்பதை பாருங்கள். அவரிடத்திலே வருகின்ற பொழுது, நுகத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இளைப்பாறுதல், அதாவது சுயமுயற்சியிலிருந்தும் வீணான தேடுதல் மற்றும் நம்பிக்கையில்லாத வெறுமையான பாவமான வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு ஓய்வை கொடுக்கிறார். ஆகிய அதைத்தான் இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறோம். இது பாடுகளிலிருந்து ஓய்வு அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முயற்சி, வீண் தேடுதல் மற்றும் நம்பிக்கையில்லாத வெறுமையான வாழ்விலிருந்து நமக்கு ஒரு ஓய்வை கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுவதிலே தேவனுடைய ரூபமாயிருந்ததையும் அவருக்கு சமமாயிருந்ததையும் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார்.
அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்பதாக குறிப்பிடுகிறார். வெறுமையாக்கினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரது வாழ்க்கை முழுவதும் இது உண்மையாகவே இருந்தது. தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார், கீழ்ப்படிந்தார், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எது மட்டும்? சிலுவையின் மரணபரியந்தம் மட்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினதைப் போல, மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மைத்தாமே தாழ்த்தினதைப் போல, உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நமக்கு சில மேன்மைகளை தரும்போது அவற்றை நாம் நமக்கு கிடைத்த கொள்ளை பொருள்களாக எண்ணி அவற்றை நாம் பற்றி பிடித்து கொள்ளக்கூடாது. அவையெல்லாம் தேவனுடைய இலவசமான கிருபை, ஈவு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு என்று நன்றி உணர்வுள்ளவர்களாய் நம்மை அவருக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். மனத்தாழ்மையுள்ளவரிடத்தில் கீழ்ப்படிதல் என்பது இயல்பான ஒரு சுபாவமாக அமைந்துவிடும். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கூறுகிறார். மேலும் மனத்தாழ்மையுள்ளவர்களால் மட்டுமே பிறரை தங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ண முடியும். பிலிப்பியர் 2:3 அதைத்தான் சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்திய போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. நாம் நம்மை தாழ்த்தும் போது இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காமற் போகலாம். ஆனாலும் மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நமக்கு தந்தருளினார் என்பதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? அதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? பட்டியலிடுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். அவர் அப்படி இருந்த அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் கிறிஸ்துவனுடைய மனதிலே இருந்த எண்ணம். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கினார், தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அது நிமித்தமாய் நீ நானும் அவருடைய பிள்ளைகள் என்கின்றதான ஸ்தானத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இன்று நம்மை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற அந்த ஜீவனுள்ள தேசத்திலே நீங்களும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே ஜீவிக்கிற பரியந்தம் எவ்விதமாய் ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவனாய் நடந்தானோ அதை போல நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிற எல்லா பாதைகளிலும் அவருக்கு நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புவித்து மனத்தாழ்மையுடன் நாம் அவரோடு கூட நடப்போம் என்றால், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று கூறப்பட்டிருப்பது போல நாம் தேவனால் கனம் பண்ணப்படுவோம். நீதிமொழிகள் 22:4 கூறுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருடைய வருகையில் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய சகல ஐஸ்வர்யங்களுக்கும் பங்குள்ளவர்களாகி அவருடைய மகிமைக்கொப்பான மகிமையுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு கட்டளையிட்டிருக்கிற மேலான ஒரு சிலாக்கியம். மனச்சாட்சி காலத்தில் தேவனோடு நடக்கிறவனாயிருந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை போல நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்கும்படியாக நமக்கு தம்முடைய அடிச்சுவட்டை வைத்து சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவட்டிலே நாம் அவரோடு நெருங்கிய ஜெப ஜீவியத்தின் மூலமாய் நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாயிருந்து
அவருடைய மனதிற்கேற்றவர்களாய், அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தவர்களாய், கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்ந்து மனத்தாழ்மையாய் ஜீவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் அவரை வரவேற்க ஆயத்தமுள்ளவர்களாய் கூட நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியான அந்த ஆயத்த நிலையிலே நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம், ஜீவிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் நினையாத நாளிகையில் மத்திய ஆகாயத்தில் வருகின்ற பொழுது என்றென்று உமோடு கூட இருக்கும்படியாக, உமோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்த நிலையிலே காணப்பட, உமோடு நெருங்கி ஜீவிக்க, உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய மனதிற்கு ஏற்றவாறு ஆண்டவரே உம்முடைய மனத்தாழ்மையை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.